இப்போ வந்துப்பா அவுலெட்டு பண்ண போகிறோம்ப்பா. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த இதில் வந்து 1 கப்பு எடுத்துருக்கோம். அதை வந்து வறுத்துக்கணும். அவளை வந்து நல்லா கருவிடாமல் வறுத்துக்கணும்ப்பா. அடுப்பு வந்து குறைச்சே வச்சுருவோம். ஏன்னா கருகிடும். கருகுனா கசந்து போயிடும். இந்த அவல் வதங்குறதுப்பா நெய் ஊற்றிக்கிடுவோம்ப்பா 1 ஸ்பூன். நல்லா வாசமாக இருக்கும் அவுலெட் பண்ணுறது. இப்போ இதுக்கு தேவையான நெய் ஊற்றிக்கிறோம்ப்பா. 2 ஸ்பூன் கூட ஊற்றிக்கிடுவோம் வதங்குற அளவுக்கு. நெய் ஊற்றி எவ்வளோ பண்ணுறோமோ அந்த லட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய்க்கு எதுக்கு அப்படியே மணக்குதுப்பா அவளு வடை. அம்மா கம்மா கம்மா கம்மா. நல்லா கருவிடாமல் வறுத்து லைட்டாக ஆற வச்சுட்டு அந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி எடுத்து வச்சுருவோம். இப்போ தேங்காய் வந்து 1/2 மூடி காய் வந்து உடச்சி திருவி வச்சுருக்கோம்ப்பா. அதை போட்டு வதக்கிக்குவோம். நல்லா நெத்து காய், நல்லா கருப்பு காய். அதனால தான் உங்களுக்கு வந்து தேங்காய் இந்த மாதிரி தெரியுது. இப்போ குறைச்சிடுவோம். இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடுவோம்ப்பா. ஒரு ஸ்பூன் ஊற்றிக்குவோம். நல்லா தேங்காய் வதங்கிட்டு வச்சுக்கோங்களேன். லட்டு வந்து 1 வாரத்துக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஓரளவுக்கு பொன்னரமாக ஓரளவுக்கு வதக்கணும்ப்பா. அப்போ தான் லட்டு வந்து நம்மளுக்கு கெடாமல் இருக்கும்.
இப்போ நல்லா தேங்காய் வதங்கிருச்சுப்பா பொன்னிறமாக. இப்போ நெய் ஊற்றிக்கிறோம்ப்பா. அதுக்கு தேவையான நெய் என்னன்னா கிஸ்மிஸ்ஸு, முந்திரி பருப்பு, பாதாம் 3 வறுக்கப்போம். கிஸ்மிஸ்ஸு, பாதாம், முந்திரியெல்லாம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். அதை தான் இப்போ வந்து வதக்கப்போம். நெய் காயட்டும். நெய் காஞ்சிச்சப்பா. இதை பூரா கொட்டி வதக்கி ரொம்ப கரு விட்டுறக்கூடாது. லைட்டாக ஓரளவுக்கு சிவக்கிற அளவுக்கு வதக்கிறோம். போதும்பா. இந்தளவுக்கு வதக்கினா போதும். நம்ம வந்து அடுப்பு அமர்த்திடுவோம், ஏன்னா கறிடும். இப்போ வந்து அவளில் வந்து இதில் ஒரு இது எடுத்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்கப்பா. இந்தளவுக்கு குறன்னு இருக்கணும். ரொம்ப வலுவல்னு அரைச்சிடக்கூடாது. அரைச்சோம்னா ஒரு மாதிரி விழுன்னு ஆயிடும். இப்போ இதை கொட்டிக்கிடுவோம். நிறையா போட்டிருக்கோம்ல, அதனால் இவ்வளோ புதுசு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அரை முடி தேங்காய் வந்து நம்ம திருகி வதக்கி வச்சுருக்கோம்ப்பா. நெய் சீனி எடுத்து வச்சுருக்கோம்ப்பா. 300 கிராம் சீனி அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதில் போட்டுக்கணும். இந்த பாதாம், முந்திரி இதெல்லாம் போட்டிருக்கோம். அதையும் நெய்யோடு வந்து லைட்டாக வந்து இந்த அவுல் தட்டில் வந்து குக்கர் ஆட் பண்ணியிருக்கேன்ப்பா. எல்லோ கலரு. உங்களுக்கு வேணால் நீங்கள் எந்த கலர் வேணாலும் ரெண்டு பண்ணலாம். இப்போ இந்த அளவுக்கு இப்படி உருட்டிக்கிறணும். பாவுலட்டை உருட்டி இப்படி வச்சிடணும். இப்போ வந்து உருட்டிட்டு இப்போ அவுலெட்டு பண்ணோம்லப்பா. அது நல்லா ரெடி ஆயிடுச்சு. உருட்டி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துருக்கோம். இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணி கொடுங்கப்பா. ஸ்கூலில் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் வச்சு விடுவோம்ல, கண்டதுலேயே வச்சு கொடுக்குறதுக்கு இதை 2 எடுத்து வச்சு கொடுத்தோம்னா பிள்ளைய வந்து நல்லா ஹெல்த்தியானதுப்பா. நல்லா சாப்பிட்டுருங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்கப்பா. எங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்ப்பா. பாய்.